வணக்க நண்பர்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரூ. 100 நோட்டு தாங்க. அதாவது பட்டி நோட்டு, ஆஃப் ஒயிட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஒரு 7 நோட்டுங்க. சூப்பர் ஈவென்ட்ஸ் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7 நோட்டு கொடுத்துருக்குங்க. எந்த வருஷத்தில் வந்தது? என்ன சிக்னேச்சர்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1970லேருந்து 76 வரை வந்து பார்த்திங்கன்னா, இந்த நோட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். ஆனாலும் இன்னமும் பழமை மாறாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கலெக்ஷனுக்காக நம்ம வச்சுருக்க நோட்டுங்க. யூஸ்டு நோட்டாக இருந்தால் இந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அழுக்கு படிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த நோட்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேப்பரோட இது ஒரு வெயிட் வித்தியாசமாக இருக்குது. பார்த்திங்கன்னா, பார்த்தா சாதாரணமாக சரி சிம்பிள் கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த நோட்லாம் டக்குன்னு அழுக்குப்பட்டாவே இதாயிரும். இருந்தாலும் சூப்பர் கண்டிஷனில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஒரு 7 நோட்டு நம்மள்ட்ட இருக்குதுங்க. இந்த 7 நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கோம். வாங்க அதில் என்னென்ன சிக்னேச்சர்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நோட்டு ஐஜி பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா, நோட்டே வந்து சூப்பராக இருக்கும். சீரியல் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். ஏபி 66 75 31 34 நம்பர் எல்லாமே என்னென்னு தெரிலங்க. நம்மகிட்ட வர நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபேன்சி நம்பராக தான் இருக்குது நோட்டு எல்லாமே. பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். மேட்டூர் டேம் போட்ட சிம்பிள் நோட். அதாவது மேட்டூர் டேம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய நோட்டில் வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன நோட்டாக வரும். ரிசர்வ் பேங்க் சிம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளியராக இருக்கும். நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பென்சில் மார்க்கெட் தான். பென்சில் அதாவது ரப்பர் வச்சு அழிச்சு அந்த பென்சில் போயிடும். கிளியராக தான் இருக்குது நோட்டு. நோட்டை பற்றி பிரச்சனை இல்லை. சூப்பர் நோட்டு. ஃபஸ்ட் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஜி பட்டேலில் போட்ட கையெழுத்து போட்டது. ரெண்டாவது நோட்டு பார்க்கலாம் வாங்க. ரெண்டாவது நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாதன் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையெழுத்து போட்ட நோட்டு. ஏஎஃப் 99 27 00 14 சீரியல் நம்பர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நோட்டோட சீரியல் நம்பர் சூப்பராக இருக்குது. இந்த நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பாருங்கள் ஓரம் எங்கேயுமே கரை கொஞ்சம் கூட இருக்காது. சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. இந்த நோட்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இந்த நோட்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். சூப்பர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நோட் இருக்குது. பின்னாடி திருப்பி காமிச்சிருக்கேன். பின்னாடி உங்களுக்கு எங்கேயுமே இல்லை. பின்னாடி சூப்பராக இருக்குது, கிளியராக இருக்குது. எங்கேயுமே கொஞ்சம் கூட பென்சில் மார்க் எதுவுமே கிடையாது. யூஎன்ஸுக்காண்டி தான். மூணாவது நோட்டு பார்க்கலாம் வாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாதன் தான். ஏஎஃப் அதாவது 99 27 00 11 அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது நோட்டு பார்த்திங்கன்னா அதோட சீரியல் நம்பர் தான். கண்டினியூ சீரியல் நம்பர் தான் இதுவும். நோட்டு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள். நோட்டு கையில் பிடிக்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் ரூ. 100 நோட்டுங்க. இந்த நோட்டோட வேல்யூ இப்போ என்னமோ கையில் என்னோடய மதிப்பு தெரியாமல் நான் கையில் வச்சுருக்கலாம். ஆனால் 1970 இந்த நோட்டுக்கு ரூ. 100 நோட்டுக்கு மதிப்பு வேறு லெவலில் இருந்திருக்கான். அதாவது வேறு வித்தியாசமாக லெவலில் இருந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக நம்ம கையில் பிடிச்சிருக்க இந்த ரூ. 100 நோட்டு அன்றைக்கி இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தை மீறி தான் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்பயும் ரூ. 100 தான். ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100ங்கிறது பெரிய மதிப்புங்க. அதுக்குன்னு என்னடா அன்னைக்கு ரூ. 100 தானே இன்றைக்கி லட்சத்தை எப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து 1970 68லே பார்த்திங்கன்னா 2 பைசா இல்லாட்டி அதான் 5 பைசாக்கெல்லாம் டீ குடிச்சிருக்காங்களாம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தை அப்போ அன்றைக்கி காலகட்டத்தில் அந்த ரூ. 100 நோட்டு பெரிய விஷயம் தானே. ஏன்னா ரூ. 100ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. வாங்க 4வது நோட்டு போகலாம். 4வது நோட்டும் பார்த்திங்கன்னா ஜெகநாதன் கையெழுத்து தான் போட்டிருக்காங்க. ஏஇ 28 50 24 85 இந்த நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கரை கிடையாது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக் பார்த்துங்க, நேராக பார்த்துங்க, மேலே கார்னரில் எங்கேயுமே கிடையாதுங்க. அழுக்கு பார்டர் கிட்டர் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. ஏன்னா பொதுவாக நீங்கள் கலெக்ஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த நோட்டு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு. அதாவது இது கொஞ்சம் அதாவது ஃபுல் ஈவென்ட்ஸ்னு சொல்ல முடியாது. இது நார்மல் அதாவது ஈவென்ட்ஸுக்காண்டி தான். ரொம்ப பக்காவாக இருக்க நோட்டு ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கண்டிஷன் கிடைக்காது. யாருமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்து வச்சுருக்க முடியாது நோட்டை. இந்த நோட்டை மடிச்சிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது நார்மல் ரேட்டு கொடுத்துடலாம். இந்த நோட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நோட்டு ஜெகநாதன் ஏபி 90 28 20 77 நம்பர் பாருங்கள். வித்தியாசமாக சூப்பராக ஃபேன்சி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. பார்டர் பார்த்துங்க எங்கேயுமே கரை கிடையாது. கையில் இருக்கிற நான் பிடிச்சிருக்க கொண்டு கரை கிடையாது. அவ்வளோ ஜெனியனாக இருக்குது நோட்டு. இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கிட்டத்தட்ட இந்த நோட்டு ஒரு பெரிய பொக்கிஷ அளவு தான் நான் எப்போதுமே வச்சுருக்கேன். எந்த நோட்டு வந்தாலும் சரி உடனே கவர் போட்டு கிளியராக வந்து வச்சுருவேன். ஏன்னா நோட்டுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக கையில் பிடிக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில்.
நம்மள சேகரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்க்குறது தான் இது எல்லாமே கலெக்ஷனில். நோட்டை பார்த்தீங்களா? பார்க்கவே எப்படி இருக்குன்னு. 5 நோட்டு பார்த்துட்டோம். வாங்க 6வது நோட்டுக்கு போகலாம். ஏபி 4 83 86 16 நம்பர் பார்த்தீங்களா? நான் உண்மையாலுமே சொல்கிறேங்க. நம்மள்ட்ட இருக்க நம்பர் எல்லாமே என்னன்னு தெரியல. வர நோட்டுக்கு எல்லாமே ஒரு ஃபேன்சி நம்பராக தான் இருக்குது. சரிங்களா? அதாவது ஐஜி பட்டேலில் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த நோட்டும் பாருங்கள், பார்டர் எங்கேயுமே பாருங்கள், எங்கேயுமே கிடையாது. பின்னோட ஹோல்ஸு மட்டும் தான் இருக்கும். கரை எங்கேயுமே கிடையாது. கிளியராக இருக்குது. இந்த நோட்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா, கிளியராக உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த நோட்டை கலெக்ஷன் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஜென்யூனாக யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த 7 நோட்டுமே சூப்பர் கண்டிஷன் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஜென்யூனான யூஎன்சிலாம் கிடையாதுங்க. சும்மா சொல்ல வேண்டியதான். 7வது நோட்டு பார்க்கலாம் வாங்க. எஸ் ஜெகநாதன் தான். ஏஎஃப் 99 270013. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நோட்டு எல்லாமே நல்ல ஃபேன்சி நம்பராக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஜெகநாதன் ஐஜி பட்டேலில் தான் 1970லேருந்து 76 வரை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, மேட்டூர் சிம்பிள் போட்ட நோட்டு தான். சரிங்களா? இதுக்கு பேர் பட்டி நோட்டு சொல்லுவாங்க, ஆஃப் ஒயிட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நோட்டெல்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ஆன்லைனில் வந்து லட்சக்கணக்கில்னு சொல்கிறாங்கன்னா யாரும் நம்பாதீங்க. அது எல்லாமே ஏமாத்துற வேலை தான். நான் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவுக்கும் மூச்சை கட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எதுவுமே நம்பாதீங்க. எல்லாம் ஏமாத்துற வேலை தான். நம்பி மோசம் அடையாதீங்க. ஏன்னா ஒரு ரூ. 1000 கட்டு, ரூ. 2000 கட்டுனா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு ரூ. 500 சம்பாதிக்க, ரூ. 1000 சம்பாதிக்க ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தா மட்டும் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். எளிதில் அவ்வளோ ஈஸியாக போய் ஒரு 1000 1000 நம்மளால் சம்பாரிச்சிட முடியாதுங்க. ஒரு கஷ்டப்பட்டால் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? இந்த ஆன்லைனில் மதிப்பில்லாத ஒரு நோட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மதிப்பு இருக்குன்னு சொல்லி போட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் ஏமாந்து போகாதீங்க. அப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி சேனலில் பேசுகிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி 4 பேர்த்த கேளுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்து எதுக்கும் பணத்தை கட்டாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பண மோசடி தான் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் எதையுமே கவனமாக பார்த்து கவனமாக இது பண்ணுங்கள். நோட்டுக்கு எந்த நோட்டுக்கும், எந்த காயினுக்கும், எந்த அளவுக்கும் சரி ஆன்லைனில் சொல்கிறது எல்லாமே ஏமாத்துகிற விஷயந்தான். அதை எதையும் நம்பி மோசம் அடையாதீங்க. சரிங்களா? நான் ஒவ்வொரு வீடியோவிலும் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து விளக்கம் சொல்கிறத விட இந்த ஆன்லைனில் விளக்கத்துக்கு தான் நான் அதிகமாக சொல்கிறேன். ஒரு நோட்டுக்கு கூட நான் விளக்கத்தை கம்மியாக சொல்கிறேன். இந்த ஆன்லைனில் விளக்கத்துக்கு தான் நான் அதிகமாக சொல்கிறேன். ஏன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து 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 ஏமாந்து தான் இருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்மளே ஒரு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு ரூ. 500 சம்பாதிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் நம்ம வந்துட்டுருக்கோம். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எளிதில் அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம பறி கொடுத்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாணய சேகரிப்பில் மெயினான விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுறோம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வரலாற்று சென்ற மாதிரியான அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம இதை சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நோட்டோட வேல்யூ வந்து நான் சாதாரணமாக 100 சொல்லிட்டேன். அந்த காலகட்டத்தில் பெரிய பொக்கிஷம் தான். இன்றைக்கி இருந்தவங்க இதை பார்த்து யூஸ் பண்ணவங்க இன்றைக்கி இருந்தாங்கன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு எவ்வளோ எடுத்து சொல்லுவாங்க. அந்த நோட்டை பற்றி எவ்வளோ சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நோட்டுக்குள்ளே ஒரு கதை இருக்கும். ஏன்னா சும்மா சாதாரணமாக எந்த ஒரு பொருளுக்கும் பின்னாடி ஒரு கதை இல்லாமல், ஒரு விஷயம் இல்லாமல் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தாங்க ரெகுலர் கடையாக இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சண்டே மாட்டு போடுறோம். மற்ற நாள்லாம் நம்ம கடை எப்போதுமே ரெகுலராக அங்கே இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணால் கொரியர் பண்ணி வைப்பேன். சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேருங்க.